மற்றும் ஒரு அண்மை செய்தி, விசாகப்பட்டினத்தில் தாமதமாக சென்ற மாணவிகளின் முடியை வெட்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் கிரண் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கிரண், உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. நிச்சயமாக ஆந்திரா மாநிலம் ஏஎஸ்ஆர் மாவட்டம் ஜி மதுகுலா மண்டலத்தில் உள்ள கேஜேபிவி பள்ளியின் சிறப்பு அதிகாரி மாணவிகளின் நெறிப்படுத்தும் வகையில் அவர்களின் தலைமுடியை வெட்டிய இந்த சர்ச்சைக்குரிய சம்பவம் ஆந்திரா மாநிலத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜி மதுகுலா கேஜிபிவி ஜூனியர் காலேஜ் விடுதியில் காலை உறுதிமொழியை தவறிவிட்டதற்கு தண்டனையாக அதிகாரி 18 மாணவிகளின் முடியை வெட்டியுள்ளார். தகவலின்படி நவம்பர் 15ஆம் தேதி அன்று கார்த்திகை பௌர்ணமி நாளில் கஸ்தூரிபா காந்தி பெண்கள் வித்யாலயா விடுதியில் தண்ணீர் இல்லாததால் 2ஆம் ஆண்டு பிஐபிசி மாணவிகள் பலர் காலை உறுதிமொழிக்கு தாமதமாக வந்தபோது இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. 23 மாணவிகள் இல்லாததால் கோபமடைந்த சிறப்பு அதிகாரி சாய் பிரசன்னா மதிய உணவு இடைவேளையின் போது 18 மாணவிகளின் தலைமுடியை வெட்டுவதற்கு முன் அவர்களை தண்டனையாக வெயிலில் நிற்க வைத்துள்ளார். மாணவிகள் தங்கள் பெற்றோரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து வெளிச்சத்துக்கு வந்த இந்த சம்பவம் குறித்து எதிர்கொண்ட போது சிறப்பு அதிகாரி தலைமுடியை குறைத்து நாடகமாடியதற்காக மாணவிகளின் தண்டிக்கப்பட்டதாக கூறி நடவடிக்கைகளை நேர்வுபடுத்த முயன்றுள்ளார். இந்த சம்பவம் கண்டித்து பள்ளி அதிகாரிகள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் பெற்றோர்கள் மற்றும் மாணவர் சங்கங்கள் ஒன்றிணைந்து கண்டனத்தை தெரிவித்து வருகின்றனர். மேலும் குடிநீர் தட்டுப்பாடு போன்ற அடிப்படை கட்டமைப்பு பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக நிர்வாகம் தரைக்குறைவான தண்டைகளின் முறைகளை கையாள்வதாக அவர்கள் வாதாடுகிறார்கள். திவ்யா, உங்க தகவல்களுக்கு நன்றி கிரண்.